திரும்பவும் காலையில கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு, எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வராங்க. மீனும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. அந்த படகுலயே வந்துட்டு இருக்காங்க. வரும்பொழுது தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குதுங்க. "ஏம்பா எதனா சாப்பிடறதுக்கு வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களே ஆல்ரெடி மன அழுத்தத்திலிருந்து என்னதான் பண்ண போறோம்ன்னு தெரியல. திரும்பவும் தொழிலுக்கு போலான்னு மீன் பிடிக்க வந்தா, மீனும் கிடைக்கலையே! என்னடா பண்றது? எல்லாமே நம்மளுக்கு என்னப்பா இந்த மாதிரிலாம் நடக்குதேன்னு சொல்லிட்டு, திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போலான்னு வரும்பொழுது, "இவரு யாருப்பா வயசானவர் ஒருத்தரு? சாப்பிட எதனா இருக்குதான்னு கேட்கிறாரு. நம்ம என்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்தயா வரோம்? அப்படின்னு சொல்லி ஒருவேளை இவங்க மனநிலைமை இருந்திருக்கலாம். இவங்க கிட்ட வரும்பொழுது, கிட்ட நெருங்கும்பொழுது, சாப்பிட எதுவுமே இல்லையே! நாங்களே நைட் ஃபுல்லா மீனு தேடி தேடி மீனே கிடைக்காம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். சாப்பிட எங்ககிட்ட ஏதோ கேட்கிறீங்களேப்பா! எதுவுமே இல்லப்பா எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மனவிருத்தியோட பேசியிருந்திருக்கலாம். அப்படின்னும்பொழுது, அப்போ அங்கருந்து வர சத்தம் என்ன தெரியுங்களா வருது? "நான் சொல்றத கேளுப்பா! வலது பக்கமா உன்னோட வலைய போடு. நான் சொல்றேன் பர்ட்டிகுலரா அந்த இடத்துல போடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வருது. "என்னப்பா வயசானவரு சாப்பிட ஏதோ இருக்கான்னு கேட்டாரு. சாப்பிட எதுவுமே இல்லன்னு சொன்னோனே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்க ஆரம்பிக்கிறாரே!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, சரி சொல்றாரேன்னு சொல்லிட்டு போட்டா, உடனே அந்த வலை வந்து வெயிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு சம்பவம் எப்போ ஒரு நாள் நடந்ததே நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்றாரு நிதானிச்சுக்கிறாரு.